பதவியேற்பு விழா பார்த்தீங்கன்னா கவர்னர் மாளிகையில் நடக்கும். ஆனால் இவங்க வந்து எப்பவுமே பனையூர் பக்கத்தில் அந்த ஒரு ஹோட்டலில் வந்து நடத்துவாங்க. அதாவது மகாபலிபுரத்தில் ஒரு ஹோட்டல் நடத்துவாங்க. அந்த ஹோட்டலை வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க அவர் பதவியேற்பு விழாவுக்கு. அப்படிதாங்க அவங்க வந்து போஸ்ட்லாம் போடுறாங்க. பதவியேற்பு விழாவுக்கு வந்து இடம் வந்து தயாராக இருக்கு, நமக்கு வந்து ஆளுநர் மாளிகை வந்து சரியில்லை, அதனால நம்ம வந்து 5 ஸ்டார் ஹோட்டலே வச்சுக்கலாம். இதுக்கும் அனுமதி கேட்டு போயிட்டு போறாங்க. போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவங்க புதுசா அரசியலுக்கு வரவங்களுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம்ல, அதை நம்ம தவறா எதிர்பார்ப்பு இருக்குது தவறு இல்லைங்க. அதை நீங்க தவறா கட்டமைக்காதீங்கன்னு சொல்றேன். எலெக்ஷனே முடிஞ்சதுங்க. ஆனா விஜய் பத்தின அந்த சர்ச்சைகள் வந்து ஓயவே இல்லை. தினம் தினம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போ அவர் வந்து கோவிலுக்கு போறாரு. தைரியம் குறைவு, திருமண வாழ்க்கை போராட்டம் போன்ற பல பிரச்சனைகளுக்கு வந்து நிவாரணம் தேடி செவ்வாய்க்கிழமை காலையில் அதிகாலையில் போய் நீங்கள் வந்து முருகனை வழிபட்டால் தொடர் மரணங்களை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம், தொடர் மரணங்கள், குடும்ப வாழ்க்கையில் சிக்கல், பல போராட்டங்கள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கணும்னா முருகனை வந்து காலையில் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க அண்ணன் செத்து போய் நாங்கள் வந்து கழுத்தறுத்து செத்துப்போன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாவது பிரச்சனையே கிடையாது, நீங்கள் செத்துப்போங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்களுக்கு பிறந்த பாவத்துக்கு விஜய் ரசிகராக இருந்த நீங்கள், விஜய் ரசிகராக இருந்த பாவத்துக்கு அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த குழந்தையோட மனசுக்குள்ளே தீயை வந்து விதைக்கிறீங்க, நஞ்சை வந்து கலக்குறீங்க. விஜய் வந்து சொல்கிறாரு சாக்லேட் கடம் பிடிக்கிற மாதிரி, ஐஸ்கிரீம் கடம் பிடிக்கிற மாதிரி, பொம்மை கடம் பிடிக்கிற மாதிரி விஜய் அங்களுக்கு ஓட்டு போகணும்னு சொல்கிறது எவ்வளோ அயோக்கியத்தனமான அரசியல். அதுதாங்க 18 வயதுன்னு எதுக்கு வச்சுருக்காங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதுக்கு வந்து ஒரு நெறிமுறைகள் வச்சுருக்காங்க? இந்த மாதிரி ஒரு தற்கூரி நாளைக்கு வருவான், இவன் இந்த மாதிரிலாம் வந்து குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்பான்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அன்றைக்கே தெரிஞ்சதுனால தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அவர் வந்து உருவாக்கி போயிருக்காரு. கான்ஸ்டியூஷன் ஆட்சி தான் இங்கே வந்து நடக்குது, தற்கூரிகள் ஆட்சி இங்கே எதுவும் நடக்கல. குழந்தைகள் வந்து அந்த மாதிரி சொல்றதே வந்து தவறு. அதை எழுதி கொடுத்தவனுக்கு வந்து அறிவு இல்லை, படித்தவனுக்கும் அறிவு இல்லைன்னா கேட்குற நமக்கு குறைஞ்சபட்சம் அறிவு இருக்கணும். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். எலெக்ஷன் போலிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் விஜய் ரசிகர்கள் பண்ணுற அட்ராசிட்டியை வந்து யாராலுமே பொறுத்துக்க முடியல. பல அமைச்சர்கள் லிஸ்ட்டு விடுறது, ஆலோசகர்கள் 3 பேர் நியமிச்சிருக்காங்க அப்படின்ற செய்தியெல்லாம் போயிட்டுருக்கு. இன்று காலை அதிகாலையில் திருச்செந்தூருக்கு பயணம் போயிருக்கிறாரு, கோயிலுக்கு போயிருக்கிறாரு. அவர் 12 மணிக்கு மேலே தான் எழுந்துப்பார். இப்படி காலையிலே எழுந்து போகிற அளவுக்கு என்ன தேவை வந்திருக்குது அவருக்கு? பார்த்திங்கன்னா அரசியல் நெருக்கடி ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா விஜயே வந்து எதிர்பார்க்காம வேலை செய்யாமல், விஜய்க்கே தெரியும் அவர் வாக்கு சதவீதம் எவ்வளோன்னு தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 18 தொகுதி கீழவே, அதுலேயும் ஒரு கணக்கு இருக்குது. 18 தொகுதி மட்டும்தான் அவர் பிரச்சாரம் போனதே. அதில் ஒரு ஜோதிட கணக்கு இருக்குது. 10 நாள் தான் வந்து பிரச்சாரம் போனார். இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ச்சியாக நம்ம வந்து விஜய் வெறும் வலதுசாரி மட்டும்னு பேசாமல் இன்றைக்கி களம் வந்து மாறி இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கார்பரேட்டுக்கானவர். அவரே சொல்லியிருக்கார், ஐ எம் ஏ கார்பரேட் கிரிமினல்னு அவர் சொல்லியிருக்காருல்ல. அதை வந்து களத்தில் வந்து பிரதிபலிக்கிறாங்க. நீங்கள் ஊடகங்களில் போங்க, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் போங்க, சமூக வலைத்தளங்களில் போங்க, இன்ஸ்டாகிராமில் ஆரம்பித்து ட்விட்டர் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் தான் அடுத்த முதல்வர்னு யார் சொல்கிறாங்கன்னா வெகுஜன மக்கள் சொன்னால் பிரச்சனை கிடையாது, அரசியல் தெரியாதவர்கள் சொன்னால் பரவாயில்ல, பால்வாடி பாப்பாக்கள், சின்ன குழந்தைகள் எல்லாம் சொல்கிறது பிரச்சனை கிடையாது. கற்றறிந்த அரசியல் வந்து தெரிந்த பத்திரிகையாளர்கள், மூத்த அரசியல் முன்னோடிகளே என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் தாங்க சிஎம், விஜய் வந்து ஆட்சி பிடிப்பார், 200 இடங்களில் வந்து பெறுவார்னு சொல்கிறது இது வெறும் நகைச்சுவையாக நம்ம வந்து பார்க்க முடியாது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். விஜயை வந்து தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது தான் இவங்களோட வேலையை. என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தாங்க மாசு. வாழ வச்ச ரசிகர்களுக்காக நான் ஒரு ஆட்சி நடத்த போகிறேன், மக்களுக்காக தானே நான் வரேன். யாரை இவர் வாழ வச்சார்? யாராவது ஒருத்தரை சொல்லுங்க பார்ப்போம். 33 வருஷம் திரையுட வாழ்க்கையில் விஜய் யாரையாவது ஒருத்தரை வாழ வச்சார், விஜயால் நான் வாழ்ந்தேன்னு யாராவது ஒருத்தரை சொல்லுங்க பார்ப்போம். அப்படி ஒருத்தரும் வந்து கிடையாது. இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களே, அவங்களாம் விஜயால் வாழ்ந்துருக்காங்களா? இல்லை விஜய் அவங்களுக்கு வந்து தெரியுமா? இல்லை விஜய்க்கும் அவங்களுக்கு ஏதாவது நேரடி தொடர்பு இருக்கு? எதுவுமே கிடையாது. அவங்க வந்து பலன் வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுகவில் பலன் பெற்றவர்கள். இந்த ஆட்சி வந்து அவங்களுக்கு நிறைய அதிகாரங்கள் கொடுத்துருக்கு, சலுகைகள் கொடுத்துருக்கு. இங்கே வந்து ஒரு சுயாட்சி வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா மாநில சுயாட்சியாக இருக்கட்டும், அவங்க வந்து தன்னம்பிக்கையாக இன்றைக்கி வந்து பெண்கள் இருக்கிறதுக்கும் சரி, பெண்கள் முன்னேற்றத்துக்கும் வந்து பாடுபட்டது திமுக தான். இன்றைக்கி நீங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க, அது சிக்கலே கிடையாது. ஆனால் ஓட்டு போட்டு முடிஞ்சிடுச்சு, 4ஆம் தேதி வரைக்கும் கூட நான் வெயிட் பண்ண மாட்டேன், விஜய் தான் வந்து சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றது வந்து உள்ளபடியே நமக்கு வந்து இந்த அரசியல் போக்கு இருக்கு. பார்த்தீங்களா, புதுசாக அரசியலுக்கு வரவங்களுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம்ல, அதை நம்ம தவறாக எதிர்பார்ப்பு இருக்குது தவறு இல்லைங்க. அதை நீங்கள் தவறாக கட்டமைக்காதீங்கன்னு சொல்கிறேன். எலெக்ஷனே முடிஞ்சுதுங்க. ஆனால் விஜய் பற்றின அந்த சர்ச்சைகள் வந்து ஓயவே இல்லை. தினம் தினம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க. இப்போ அவர் வந்து கோவிலுக்கு போகிறாரு. நீங்கள் இதே வந்து செட்டிங் போட்டிங்க, கடைசி நாளில் வந்து திருச்சி போகிற அன்றைக்கி நீங்கள் வந்து மும்மத கோவில்களுக்கும் நீங்கள் போனீங்க, தேவாலயத்துக்கு போனீங்க, மசூதிக்கு போனீங்க, ஒரு கோவிலுக்கும் போனீங்க.
அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டி போட்டு கூட நடக்க முடியல. உங்களுக்கு முட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேண்ட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடெக்டர் வச்சுக்கிட்டு தானே போகிறீங்க. அப்போ கடவுளுக்கே விபூதி அடிக்கிறீங்க நீங்கள். இப்போ நீங்கள் போகிறதுனா உள்ளபடியே நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு போனீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லைங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க சிறுபான்மை காவலன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜோசியக்காரன் பேச்சை தானே கேட்குறீங்க. நீங்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஜோசியக்காரன் வந்து சொல்லியிருக்கான் உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையிலும் பிரச்சனை, உங்களுக்கு வந்து சொந்த வாழ்க்கையிலும் பிரச்சனை. அதுக்கு வந்து அவர் நிறைய டேர்ம்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. அது வந்து தைரியம் குறைவு, திருமண வாழ்க்கை போராட்டம் போன்ற பல பிரச்சனைகளுக்கு வந்து நிவாரணம் தேடி செவ்வாய்க்கிழமை காலையில் அதிகாலையில் போய் நீங்கள் வந்து முருகனை வழிபட்டால் தொடர் மரணங்களை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம், தொடர் மரணங்கள், குடும்ப வாழ்க்கையில் சிக்கல், பல போராட்டங்கள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கணும்னா முருகனை வந்து காலையில் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. இதே நம்ம விமர்சனம் பண்ணணுமா தான் அணுகணுமான்னு நிச்சயமாக அதுக்கு சொல்கிறேன்னே. நீங்கள் உளமாற போய் கடவுளை வந்து கும்பிடுறதுல பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு வழக்கு இருக்குது. குழந்தைகள் உரிமை கண்காணிப்பகம்னு சொல்லிட்டு அந்த ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க, மனித உரிமை ஆணையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அந்த வழக்கம் இவர் மேலே இப்போ வந்து பாய போகுது. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் அடம் பிடிக்கிற மாதிரி சாக்லேட்டுக்கு எப்படி அடம் பிடிப்பீங்களோ, பொம்மைக்கு எப்படி அடம் பிடிப்பீங்களோ, அது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட போயிட்டு அடம் பிடிங்க, நம்ம விசிலுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்ற அது அப்போவே மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. இப்போது அது என்ன செய்தியாக போயிட்டுருக்குன்னா, இந்த குழந்தைங்கள்லாம் விஜய் தோத்துட்டா என்ன மனநிலைக்கு போவாங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது சமூகத்தில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இது இப்போ வந்து விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, நமக்கு சிக்கலே இல்லை. நானும் ஒரு குழந்தைக்கு தகப்பன்ற முறையில் நமக்கு இதை வந்து எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்காக உயிரை விடுங்க, அது பிரச்சனையே கிடையாது. உங்கள் உயிரை நீங்கள் விட்டுக்கிறீங்க, விஜய்க்கு அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க அண்ணன் செத்து போட நாங்கள் வந்து கழுத்தறுத்து செத்துப்போன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாவது பிரச்சனையே கிடையாது, நீங்கள் செத்து போங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்களுக்கு பிறந்த பாவத்துக்கு விஜய் ரசிகராக இருந்த நீங்கள், விஜய் ரசிகராக இருந்த பாவத்துக்கு அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த குழந்தையோட மனசுக்குள்ளே தீயை வந்து விதைக்கிறீங்க, நஞ்சை வந்து கலக்குறீங்க. விஜய் வந்து சொல்கிறாரு சாக்லேட்டுக்கு அடம் பிடிக்கிற மாதிரி, ஐஸ்கிரீம் அடம் பிடிக்கிற மாதிரி, பொம்மைக்கு அடம் பிடிக்கிற மாதிரி விஜய் அங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறது எவ்வளோ அயோக்கியத்தனமான அரசியல் இது. அதுதாங்க 18 வயதுன்னு எதுக்கு வச்சுருக்காங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதுக்கு வந்து ஒரு நெறிமுறைகள் வச்சுருக்காங்க? இந்த மாதிரி ஒரு தற்கூரி நாளைக்கு வருவான், இவன் இந்த மாதிரிலாம் வந்து குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்பான்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அன்றைக்கே தெரிஞ்சதுனால தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அவர் வந்து உருவாக்கி போயிருக்காரு. கான்ஸ்டியூஷன் ஆட்சி தான் இங்கே வந்து நடக்குது, தற்கூரிகள் ஆட்சி இங்கே எதுவும் நடக்கலை. குழந்தைகள் வந்து அந்த மாதிரி சொல்கிறதே வந்து தவறு. அதை எழுதி கொடுத்தவனுக்கும் வந்து அறிவு இல்லை, படித்தவனுக்கும் அறிவு இல்லைன்னா கேட்குற நமக்கு குறைஞ்சபட்சம் அறிவு இருக்கணும். இந்த குழந்தைகள்லாம் யார், பேசுகிற குழந்தைகள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேல்தட்டு வர்க்கத்தில் வந்து இருக்கிற குழந்தைகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தைகள். இது முழுக்க முழுக்க எத்தனை பள்ளிகள் இருக்கும் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா 2000 2500 பள்ளிகள் வந்து இருக்கும். அந்த குழந்தைகளை வந்து ஹைலைட்டாக நீங்கள் பேச வச்சு போடுறீங்க. இங்கே 20 லட்சம் குழந்தைகளுக்கு வந்து காலை உணவு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க தமிழக முதல்வர். தமிழக அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை வந்து வளர்த்தெடுத்து அவங்க என்ன குழந்தைகள் வந்து திமுக நாளைக்கு வாக்களிக்க போகிறாங்களா? இதனோட நீட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கனடா வரைக்கும் எதிரொலிக்குதுங்க. பிற வெளிநாட்டவர்களும் வந்து இது அருமையான ஒரு திட்டம். வெறும் சிற்றுண்டி மட்டும் கொடுக்கல, அவங்க வந்து சத்தான உணவுகள் கொடுக்குறாங்க, பயிர் வகைகள் கொடுக்குறாங்க, முட்டை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தினமும் அந்த குழந்தைகள் கொடுக்குறாங்க. அவங்களோட என்ன சொல்றதுன்னா பசி மட்டும் போகலை, அவங்களோட நினைவுத்திறன் வந்து அதிகரிக்குது, கற்றல் திறன் வந்து அதிகரிக்குது. இவ்வளோ வேலைகள் வந்து ஒரு அரசாங்கம் செஞ்சு இந்த இளைய சமுதாயத்தை, இந்த பிள்ளைகளை வந்து வளர்த்தெடுக்கிறாங்க. இந்த பக்கம் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து வேஷம் போட்டு நடிச்சுட்டு இங்கே வந்து ட்ராமா பண்ணி ஒருத்தன் நடிச்சுட்டு இருக்கான். அதை நம்பிட்டு இந்த குழந்தைகள் வந்து இந்த மாதிரி பேசுறது, உள்ளபடி அந்த குழந்தைகள் வந்து ஒரு பித்து பிடித்த மனநிலையில் இருக்காங்க. இதை வந்து வன்மையாக கண்டிக்கும். இதை தான் அந்த ஆணையம் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நிச்சயமாக விஜய்க்கு வந்து தண்டனை உண்டு. இதை வந்து நம்ம வந்து என்டர்டெயின் பண்ணவே கூடாது. விஜய் இந்த விஷயத்தில் எல்லாரும் வந்து எதிர்த்து தான் ஆகணும். இதெல்லாம் நிவாரணம் தேடி தான் இன்றைக்கி வந்து திருச்செந்தூர் வந்து அவர் போயிருக்கார். இப்போ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த கார்ப்பரேட் வந்து இவரை வளர்த்து விடுது அப்படின்றது, நீங்கள் களத்தில் வேலை பார்த்தவங்க, பல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக போராட்டங்களை பண்ணவங்க, இப்போது இது மாதிரி விஜயை வளர்த்தெடுப்பதற்கான தேவையாக வருது, என்ன நோக்கமாக அவங்களுக்கு இருக்க போகுது? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி. இப்போ இவங்களுக்கு திமுக ஆட்சியை வந்து வெளியேற்றணும்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அதிமுக இருக்குது, இல்லை பாஜக இருக்குது, அது மாதிரி பண்ணலாம்ல. ஏன் ஒரு புதிய நபரை வளர்த்தெடுக்கணும்னு அவங்களுக்கு ஒரு அது சொல்கிறேன். அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். இப்போ இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா 28 மாநிலங்களில் பெருவாரியான மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக தான் வந்து ஆட்சியில் இருக்குது. ஒருவேளை வந்து மித்த பிற கட்சிகள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பல்வேறு நெருக்கடிகள்
மத்திய அரசால் வந்து எந்த விதமான நிதியும் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணுவாங்க, நிறைய அரசாங்கங்களை வந்து கலைக்கிறதுக்கான நிறைய முயற்சிகள் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி ஆளுநர்களை வந்து அங்கே நியமித்து அந்த அந்த அரசாங்கமே வந்து செயல்பட விடாமல் வந்து பண்ணுவாங்க. அதை தாண்டி உச்சநீதிமன்றத்துக்கு போனால் உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கு வந்து ஆதரவாக எந்த தீர்ப்புகளும் வந்தாது. இவ்வளோ நெருக்கடிகளை தாண்டி தான் தமிழக அரசாங்கம் இன்றைக்கி வந்து சாதிச்சிருக்கு. இன்றைக்கி வந்து மத்திய அரசாங்கம், இது வந்து தமிழக அரசாங்கம் வந்து வெளியிட்ட டேட்டா கிடையாது, இன்றைக்கி வந்து டேட்டா வெளியிட்டிருக்காங்க. ஜிடிஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா 31 லட்சத்தி, கடந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா 2025 31,19,00,000 கோடி இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 35,29,00,000 கோடியாக அது வந்து உயர்ந்திருக்குது. இந்தியாவோட சராசரி பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தியாக இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும் 7.4, இது இந்தியாவுக்கு. ஆனால் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 10.83% வந்து இருக்காங்க. தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள், கடந்த ஆண்டுகளில் வந்து 11.9, இந்த ஆண்டுகளும் இரட்டை இலக்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது வந்து பல கார்ப்பரேட்டுகளோட கண்களை வந்து உறுத்துது. ஒரு அரசாங்கம், தமிழக அரசாங்கம் இந்தியாவிட வந்து மேலே போகுது, ஒரு ஸ்டேட்டு வேற எந்த ஸ்டேட்டுமே வந்து வளரலை. அப்போ இந்த ஸ்டேட்டை வந்து முடக்கணும்னா கார்ப்பரேட்டுகள் கையில் வந்து எடுக்கணும். இங்கே வந்து ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த கட்டமைப்பு செதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து சரிப்பட்டார். அதுவும் ஒரு திராவிட கட்சி தான். திமுக மாதிரி அவங்க இல்லைனாலும் அது ஒரு திராவிட கட்சி தான். அப்போ அவங்க வந்து ஒரே ஒரு ஆளை யாரை சூஸ் பண்ணுறாங்கன்னா திரு விஜய் அவர்களை தான் சூஸ் பண்ணாங்க. எப்படி திரு மோடி அவர்களை வந்து அம்பானி அதானி வளர்த்தெடுத்தாங்களோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல கார்ப்பரேட்டுகள் வந்து மறைமுகமாக விஜய்க்கு வந்து வேலை செய்யறாங்க. அதை நீங்கள் வந்து கண்கூட எங்கே பார்க்கலாம்னா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் பார்க்கலாம். உங்கள் விஜய் உயிர் என்ன வரேன்னு சொல்லிட்டு பாட்டு போட ஆரம்பிச்சிருவானுங்க. 3 மணி நேரம் லைவ் போடுவாங்க. 3 மணி நேரம் லைவ் போட்டால் நீங்கள் எத்தனை கோடி கொடுக்கணும் தெரியுங்களா ஒரு கார்ப்பரேட் நிறுவனம்? நீங்கள் வந்து லைவ் போடுங்க, பிரச்சனை இல்லை. அவரோட கொள்கை பாடலை போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு கட்சியோட கொள்கை பாடலை வெகுஜன மக்கள் வந்து பார்க்குறாங்க. சமூகத்தின் 4வது தூண் ஊடகங்கள்ன்றது, சமூகத்தினோட 4வது தூண். அப்போ இந்த 4வது தூண் யாருக்காக வேலை செய்யுது? விஜய்க்காக வேலை செய்யுது. விஜய்க்காக யார் பணம் கொடுக்குறாங்க? விஜய் கொடுக்குறாரா பணம்? டிஸ்கஷன்ஸ்ல என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் பார்க்குறாங்க, நாங்கள் போடுறோம், ஒரு டிமாண்ட் இருக்குன்னா அதை கொடுத்து தானே ஆகணும். அப்படி தான் டிமாண்ட் இருக்குது, கொடுங்க. மோடி வராரு, மோடிக்கும் டிமாண்ட் இருக்குங்க. முதல்வர் வர, முதல்வருக்கும் டிமாண்ட் இருக்குங்க. திமுகவோட கொள்கை ஏதாவது ஒன்றில் நீங்கள் பார்த்துக்கலாம். திமுகவோட கொள்கை பாடல் இல்லை பிஜேபியோட கொள்கை பாடல் எங்கேயாவது போட்டிருக்காங்க. ட்ரம்ப் வராருங்க, உலகமே பார்க்குதுங்க. ட்ரம்ப்போட நீங்கள் ஏதாவது ட்ரம்ப்பை பற்றி ஏதாவது நியூஸ் போடுறீங்களா? வந்துட்டு போனதை மட்டும்தானே நீங்கள் போடுறீங்க. இவங்களை விட மேலே ஆனாரா விஜய்? யார் விஜய்? முதல்ல விஜய்க்கு என்ன அப்படி என்ன மவுஸ் இருக்குது? ஒன்றுமே கிடையாதுங்க. 5 கோடி பேர் பார்க்குறாங்க. இயல்பாக ஒரு செய்தி போட்டிங்களால 3 கோடி பேர் பார்ப்பாங்க, 5 கோடி பேர் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டிலே மக்கள் தொகையில் 8 கோடி பேர் இருக்காங்க. இந்தியா முழுக்க மக்கள் தொகை எவ்வளோ? 100 கோடியை தாண்டியில் இருக்கும். இதெல்லாம் சும்மா உருட்டு. அவங்களுக்கு வந்து ஆதாயம் இருக்குது, விஜயை காமிச்சா ஆதாயம் இருக்குது. விஜயை வந்து வளர்த்தெடுக்கிற வேலைகளை வந்து செய்கிறாங்க. அதை வந்து விஜய் வந்து செய்யும் போது அப்போ முறியடிக்கிற வேலைகளை நாங்கள் செஞ்சு தான் ஆகணும். இது களத்தில் அதுதானே செயல்பட்டு ஆகணும். நம்ம இப்போ போஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறமா டிவிகேனுடைய நிலை என்ன இருக்குது, என்ன பேசிட்டு இருக்காங்க அங்கே? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க உலகம் வந்து ஒரு தனி உலகம். அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே வந்து பிரதமர் ஆகிட்டார். இப்போ வந்து முதல்வர் ஆகிறார். முதல்ல வந்து வரும்போதே பிரதமர் ஆகிட்டார். இப்போ வந்து முதல்வர் ஆகிறாரு. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஆமாம், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆக போகிறாரு. அதுக்கான வந்து மும்முரமாக வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா பதவியேற்பு விழா பார்த்தீங்கன்னா கவர்னர் மாளிகையில் நடக்கும். ஆனால் இவங்க வந்து எப்பவுமே பனையூர் பக்கத்தில் அந்த ஒரு ஹோட்டலில் வந்து நடத்துவாங்க. அதாவது மகாபலிபுரத்தில் ஒரு ஹோட்டல் நடத்துவாங்க. அந்த ஹோட்டலை வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க அவர் பதவியேற்பு விழாவுக்கு. அப்படிதாங்க அவங்க வந்து போஸ்ட்லாம் போடுறாங்க. பதவியேற்பு விழாவுக்கு வந்து இடம் வந்து தயாராக இருக்குது, நமக்கு வந்து ஆளுநர் மாளிகை வந்து சரியில்லை, அதனால் நம்ம வந்து 5 ஸ்டார் ஹோட்டலே வச்சுக்கலாம். இதுக்கும் அனுமதி கேட்டு போயிட போகிறாங்க. போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் சொன்ன மாதிரி மந்திரிகை லிஸ்ட்லாம் வந்து தயாராகிட்டு இருக்கு. விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் நலன், குழந்தைகள் நலன் வந்து சொல்லியிருக்காங்க. பெண்களை பற்றியும் அவர் வந்து கவலைப்பட்டதில்லை, சொந்த பொண்டாட்டி பற்றியும் கவலைப்பட்டதில்லை. குழந்தைகளை வந்து கரூர்லேயே கிட்டத்தட்ட 8 குழந்தைகள் வந்து இறந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வருத்தம் தெரிவிக்காத ஒரு மோசமான மனநிலை கொண்ட மனிதர் தான். ஸோ இதெல்லாம் ஒரு கலாச்சி தான் அவங்கள வந்து போடுறாங்களே கண்டி. அது முதல் முறையான நீதியோ நியாயமோ கிடையாது. ஒரு முதல் முறையாக எலெக்ஷனுக்கு வந்து நிற்கிறாங்க. அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது, வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது. அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுல எந்த தவறும் இல்லைல்ல. இப்போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உலக அரசியல் எங்கேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு அரசியல் உலகம் முழுக்க அப்படி தான் வந்து கம்யூனிசம் அப்படி தான் தோன்றுச்சு. அம்பேத்கரும் வந்து அதுதான் சொன்னார். நமக்கு வந்து உழைத்தவர்கள் வந்து வேர்வை காயறதுக்கு முன்னாடி கூலியை கொடுத்தோம்னு சொல்கிறதும் அப்படி தான்.
உங்களுக்கு வந்து 8 மணி நேரம் வேலையாக்குனது அம்பேத்கராக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கொடுத்ததாக இருக்கட்டும், இந்தியாவிலே முதல்ல கலைஞர் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை தமிழ்நாட்டில் தான் முதல்ல கொடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லாமே எதை நோக்கி வேணால் வெகுஜன மக்களும் இங்கே எல்லாமே சமமாக கிடைக்கணும்னு. அப்போ இங்கே சமமான வாய்ப்பு இருக்கா? இப்போ திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி, நாம் தமிழர் எல்லாருமே வந்து களமாடினாங்க, மக்கள்கிட்ட போய் அவங்களோட கருத்துக்களை வந்து சொன்னாங்க, அதை வாக்குகளை அறுவடை பண்ணாங்க. நீ வீட்டுக்குள்ளே படுத்துட்டு இருந்த எந்த விதமான கருத்தையும் சொல்ல, நீ சொன்னது எல்லாமே என்ன காழ்ப்புணர்ச்சி தான், அவதூறு தான். இதெல்லாம் பண்ணிட்டு குழந்தைகள்கிட்ட வந்து பிச்சை எடுத்த நீ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்புக்கு எதிரானது. விஜய் செய்கின்ற அரசியல் அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்களுக்கு நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு இவர் வந்து பேசுகிறாரு. இது அபத்தமானது. சட்டத்தின்படி இவர் பண்ணுறது வந்து தவறுன்னு சொல்லிட்டு அவர் மேலே பல்வேறு வழக்குகள் வந்து போட்டிருக்காங்க. இப்படி ஒரு ட்ராமா பண்ணி ஒரு அழுகுனி ஆட்டம் ஆடி இது வாங்கியிருக்கிற இந்த ஓட்டு பார்த்தீங்கன்னா அவர் என்ன தான் ஓட்டு வாங்கினாலும் சரி, தமிழ்நாட்டுக்கே ஒரு முதலமைச்சரானாலும் சரி, அது வந்து சட்டப்படியோ இல்லை வந்து ஒரு நியாயத்தின்படியோ இது உண்மையாக உழைத்து பெற்ற வெற்றி கிடையாது. இது வந்து ஒரு மோசமான முன்னுதாரணமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நம்ம ஏன் இதெல்லாம் இவ்வளோ தூரம் சொல்கிறோன்னா, 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வருது. அது எத்தனை பேர் சாவான்னு நமக்கு வந்து தெரியல. எத்தனை குழந்தைகள் வந்து என்ன மாதிரி மனநிலைக்கு போவாங்க, அவங்க மனநிலை ஏதாவது பாதிக்கப்பட்டுருமா? விஜய் அங்கிள் தோத்துட்டாருன்னு ஒரு குழந்தை வந்து செய்தியில் பார்த்தா அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்குன்னு ஒரு பேரண்ட்டாக ஒரு தகப்பனாக எனக்கு வந்து பதறுது. அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம். விஜயை வந்து தனிப்பட்ட தாக்குதல் நடத்தணும் நமக்கு எந்த விதமான அவசியம் இல்லை. அவர் தாராளமாக சிஎம் ஆகட்டும், பிஎம் ஆகட்டும், அமெரிக்க ஜனாதிபதியோட ஆகட்டும். அதுக்கு நீங்கள் செலுத்தின உழைப்பு என்ன? தமிழ்நாட்டோட பிரச்சனை என்ன இந்த களத்தில் எடுத்து போய் பேசுனீங்க? மக்கள் பிரச்சனை நீங்கள் என்ன பேசுனீங்க? உங்கள் தொண்டர்கள் உங்கள் நம்பின வேட்பாளருக்கு நீங்கள் போய் கை கொடுத்தீங்களா களத்தில்? அவன் கதறிட்டு இருக்கான். அவன் வேட்பாளர் நீங்கள் கடன் வாங்கி அவன் கட்சியில் நின்ன வேட்பாளர் நீங்கள் சூசைட் பண்ணுற நிலைமை, அதை அவங்கள முதல்ல காப்பாற்றுறதுக்கு விஜய்க்கு தெம்போ திராணியம் இருக்கா? இந்த மாதிரி ஒரு மோசமான அரசியலை எங்கே போய் முடியுது பாருங்க. இன்றைக்கி அந்த ஒரு தேர்தல் கண்காணிப்பு இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஜனநாயகன் படத்தை வந்து பார்க்குறாரு, அப்புறம் முடக்கிட்டோம் அப்படிலாம் பண்ணிங்களே. இப்போ அவன் எப்படி அப்புறம் பார்க்குறான்? டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பார்க்குறான். இன்றைக்கி அதை வந்து சமூக வலைதளங்களில் போகிறான். இதனால தான் சொல்கிறோம், விஜய் ரசிகர்களும் சரி ஒரு கட்டுக்குள்ளே இருங்க. குறைஞ்சபட்சம் இந்த சட்டத்தின் ஆட்சி தான் இங்கே நடக்குது. அதுக்குள்ளே நீங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல குடிமகனம், இல்லைன்னா நீங்கள் வந்து புழலில் தான் நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிடணும். அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். அரங்கத்திற்கு வந்து பல்லவத்தில் பண்ணிக்க ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.